கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளிலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டில் நல்ல காரியம் எல்லாம் நிறைய நடந்துச்சா? இல்லைன்னா கூட எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த மங்கள வார்த்தை அப்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 1:2. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பாஷையில் சொன்னால் கொடுத்து வச்சவன் பாக்கியவான். அவன் என்னப்பா கொடுத்து வச்சேன், அவன் என்னப்பா பெரிய பாக்கியம், அவன் பாக்கியம் பெற்றவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னால் பாக்கியவானாக மாற முடியலை, என்னால் பாக்கியவதியாக மாற முடியலை அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், சபிக்கப்பட்டவளாக இருக்கிறேன், நான் என்ன காரியம் செய்தாலும் எனக்கு நடக்கலை, வாய்க்கலை, தொட்டதெல்லாம் எனக்கு ஃபெயிலியராக முடியுது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றும்படி ஒரு நல்ல ஆலோசனையை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இந்த வேத புஸ்தகம் இதுவரை உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த மதத்தை மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் இது ஒரு தெய்வீக நூல். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பரலோகத்திற்கு இழுத்து கொண்டு போகிற, நடத்தி கொண்டு போகிற வார்த்தைகள், நமக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள், பாதுகாக்கிற வார்த்தைகள், நம்மை போஷிக்கிற வார்த்தைகள், நம்மை உருவாக்குகிற வார்த்தைகள், நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கிற வார்த்தைகள். இதில் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. ஸோ இவ்வளவு நாளும் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருந்தீங்க, ஏதோ கடமைக்காக வாசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு பிறகு வேத வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக. இந்த தியானம் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை தரும், சமாதானத்தை தரும். தியானம் அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறும், குடும்பத்தில் உள்ள கஷ்டம் மாறும், டிப்ரெஷன் மாறும், ஆன்சைட்டி மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனங்களை பிடிச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி இதை பிடிச்சி ஜெபிக்கணும். இந்த வார்த்தைகள் நமக்கு சிறுமையிலே ஆறுதலாய் இருக்கும். இந்த வார்த்தைகள் நம்ம தூங்கும்போது நம்மை பாதுகாக்கும். காலையில் எழும்பும்போது நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் பேசும். இந்த வார்த்தையில் வாழ்வு உண்டு, ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்றைக்கு போகும்போது ஞானமாய் பேச கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் மாறும். அன்னைக்கு ஒரு 100க்கு அதிபதி சொன்னால், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் குணமாயிடுவான். ஒரு பெரிய மிலிட்ரி கமாண்டர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் இருக்கிற இடத்துல குணமாவன், நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னார். அந்த வார்த்தை தான், அந்த விசுவாசம்தான், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் சாவின் விளிம்பில் கடந்து அவனுடைய வேலைக்காரனை குணமாக்கிச்சு. ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் டெய்லி தியானம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் பைபிள் இல்லை, எனக்கு எங்கே வாங்கணும்னு தெரியாது, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவன், எனக்கான நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த பைபிள் வேணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எங்களுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, மலையாளமா, தெலுங்கா, என்ன பாஷை உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்கள் அட்ரஸை கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இனாமாக அனுப்ப
ஆயத்தமாக இருக்கணும். அது உங்கள் வீட்டில் வரும்போது உங்கள் வீட்டில் பெரிய ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெகதா, திருவள்ளூர். என்னுடைய மகன் பிஇ தேர்வில் 4 பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் ஃபெயில் ஆகிக்கொண்டே இருந்தான். அதனால் நான் மிகவும் கவலையோடு இருந்தேன். அவன் தேர்ச்சி பெறாத பாடங்களில் வெற்றி பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் ஜெபிக்கும்படி தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்திற்கு நேரில் வந்தேன். ஜெப ஊழியர் என்னுடைய மகனுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். மேலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டு அவரோடு இணைந்து ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் மகன் மீண்டும் தேர்வு எழுதி 4 பாடங்களிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றான். மேலும் அவன் இப்பொழுது L&T கம்பெனி பெங்களூரில் வேலையிலே சேர்ந்து விட்டான். கர்த்தருக்கு நன்றி. பார்த்தீங்களா, பிஇயில் 4 அரியர் வச்சுருந்தான், ஒரே டேக்கில் பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். தேவனின் அன்பு ஜெப மையத்திற்கு வந்து ஆண்டவர் சொன்ன மங்கள வார்த்தையை கேட்டான். அது மட்டும் இல்லை, டெய்லி நம்முடைய மங்கள வார்த்தையை கேட்டுட்டு எக்ஸாம் எழுத போனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் மாறட்டும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம். என்னோடு இணைந்து இந்த பிள்ளைகளும் டெய்லி காலையில் தியானம் பண்ணுகிற இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி தரட்டும். ஒவ்வொரு நாளும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தியானம் பண்ணுகிற வார்த்தைகள் அன்றன்றைக்கு தான் அனுப்புகிற காரியங்களை நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யட்டும். இவர்கள் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பிள்ளைகள் காலையிலேயே அமர்ந்து என்னோடு இணைந்து இந்த வேத வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறபடியினால் இன்றைக்கு பிறகு அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும், பாக்கியசாலிகளாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.